வணக்கம் மக்களே, நான் தான் உங்க எஸ்கே பேசுறேன். இன்னைக்கான வீடியோல என்ன பாக்குறோம்னு சொல்றதுக்கு முன்னாடி போன மாசம் பாத்தீங்கன்னா நம்ம ரைப்ரோட பாத்தீங்கன்னா ஒரு 1 நிமிஷம் சேலஞ்ச் போட்டுருந்தோம். அந்த ஒரு சேலஞ்சில் பாத்தீங்கன்னா என்னால ஜெயிக்க முடியல. ஆனா அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவரோட ரிவெஞ்ச் பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் ஒரு வீடியோ போடுறேன். இன்னைக்கான வீடியோ கான்செப்ட் வந்து எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. நம்மளுக்கும் மதன் வெயிட்டின்ற யூடியூபருக்கும் பாத்தீங்கன்னா 1 நிமிஷம் சேலஞ்ச் வந்து நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம இவர் பாத்தீங்கன்னா நம்ம மாட்டு இ ஸ்போர்ட்ஸோட பாத்தீங்கன்னா ஒரு எல்டர் ஆபீசரும் கூட. இதோட பாத்தீங்கன்னா 1 நிமிஷம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் போடணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா சரியா டைம் கிடைக்கல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த டைமும் வந்துருச்சு. அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவரும் ஃப்ரீயா இருந்தாரு. அதனால பாத்தீங்கன்னா கண்டென்ட் எடுத்துடணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவரும் நானும் 1 நிமிஷம் போடுற பாத்தீங்கன்னா ரூம் மேட்ச் வந்து கிரியேட் பண்ண சொல்லிட்டேன். நாங்களும் பாத்தீங்கன்னா உள்ள போய் பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டோம். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் மேட்ச், அழுத்திப்புடி மேட்ச் கிடையாது. எல்லாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க, லைக் கூட வேண்டாம். அது மட்டும் இல்லாம கமெண்ட் கீழே ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அது முக்கியமா எல்லாரும் பாத்தீங்கன்னா ஹைப் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. நீங்க பண்ற ஒரு ஹைப்புமே ஒரு மோட்டிவேஷனுக்கு சமம். இப்படியே பேசாம பாத்தீங்கன்னா நம்ம மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா வந்து மேட்சுக்குள்ளேயும் போயாச்சு. எனக்கு சரியா தெரியல யார் ஜெயிப்பாங்கன்னு. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா வந்து முன்னாடி கெஸ் பண்ணிருப்பீங்க யார் ஜெயிப்பாங்கன்னு. இவர் பாத்தீங்கன்னா வெறும் ஒன் டேப் கன் தான் வச்சிருக்காரு. எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒன் ஷாட் கன் தான் வச்சிருக்காரு. நான் இந்த ஒரு ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஒரு டபுள் பேர்ல ஒரு டெசர்டிக்கல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு உட்பேக்கரோட பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா வந்து குளோவல் போட்டு ரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். மதன் ப்ரோ எப்படி விளையாடுவாரு எனக்கு சரியா தெரியல. இருந்தாலும் பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லா ரெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். இந்த ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா என்னோட பெஸ்டா காரணம் சொல்லி தான் நான் வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிருப்பேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவர் இடத்துக்கிட்டே வந்து அவர் என்னடா இன்னும் வர காரணம் சொல்லிட்டு அவர் அங்கிட்டு இருந்தாரு. சரி அவர் போய் அடிக்கலாம் அவர் லைட்டா தலையை காட்டின செகண்ட் பாத்தீங்கன்னா என்னை முடிச்சு விட்டு போயிருவாரு. இதை பாத்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்ல. சரி பாத்துக்கலாம். 2ஆவது ரவுண்ட் பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா கண்ணை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா ரெடி ஆயாச்சு. அடிக்கிறோமோ இல்லையோ இங்கதான் வந்து நம்ம ப்ரோ பிளேயர் மாதிரி நம்ம வந்து தெரியும். அது எல்லாத்துக்குமே தெரியுது. என் பழக்கம் மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே ஒரே பழக்கம் தான். இந்த ஒரு ரவுண்டு நான் வந்து கரெக்டா விளையாடணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நானும் பாத்தீங்கன்னா நேரடியா பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரஷ் பண்ணுவேன். ஆனா அவரும் பாத்தீங்கன்னா டைரக்டா அங்கே நிப்பாரு. எனக்கு நல்லாவே தெரியும் இந்த ஒரு இடத்துல வந்து நான் சாதாரணமா இருந்தா என்ன ஹெட்ஷாட் அடிச்சிருவான்னு சொல்லிட்டு லைட்டா பண்ணி பார்ப்பேன். ஆனா வேலைக்கு ஆகாது. ஷார்ட் ரேஞ்ச்ல இருந்து ஒரு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா தலையை காமிச்சு செகண்டே பாத்தீங்கன்னா எனக்கு ஹெட்ஷாட் அடிச்சு முடிச்சு விட்டு போயிரு. பாத்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட் முடிக்கிறாப்ல எனக்கு பாத்தீங்கன்னா வெறி ஆயிருச்சு. இவராடா இப்படி விளையாடுற அளவுக்கு ஆகி போச்சு. சரி 3ஆவது ரவுண்டுமே பாத்தீங்கன்னா வந்து கட்டலிஸ்ட் கொடுத்துருக்கானுங்க. சரி திரும்படியும் நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண் எடுத்து ரெடி ஆயிட்டு இந்த ரவுண்டு பாத்தீங்கன்னா வந்து டைரக்டா அடிச்சிடணும் அப்படின்னு நினைச்சு பாத்தீங்கன்னா தான் ஃபுல்லா ரஷ் பண்ணுவேன். ஆனா எனக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா எப்பயும் போல அதே மாதிரி பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு ஹெட்ஷாட் அடிக்கிற மாதிரி நின்றாரு. நானும் பாத்தீங்கன்னா லைட்டா ஒன்டா அடிக்கிறதுக்காக ட்ராக் பண்ணேன். ஆனா அந்த செகண்டே பாத்தீங்கன்னா என் மண்டே வந்து கலந்து போச்சு. அவர் அடிக்கிறது பூரா பாத்தீங்கன்னா மிட் ரேஞ்சில தான் அடிக்கிறாரு. இவர்கிட்ட பாத்தீங்கன்னா மிட் ரேஞ்சில் விளையாடக்கூடாது, ஃபுல்லா ஷார்ட்ல ஆடணும், இல்லைன்னா பாத்தீங்கன்னா லாங்ல விளையாடணும் நான் நினைச்சேன். அவர் எந்த ஒரு கண்ணை வச்சு பாத்தீங்கன்னா புதுசாவும் ட்ரை பண்ணல. இந்த ஒரு கண்ணை வச்சு அடிக்கணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் வந்து தெளிவாவே இருந்தேன். இந்த ஒரு ரவுண்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா கொஞ்சம் நின்று அவர் வர விட்டு விளையாண்டு பார்த்தேன். நானும் பாத்தீங்கன்னா மிடில் ரேஞ்சில் போக கூடாதுன்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சில் தான் விளையாடணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தெளிவா இருப்பேன். இந்த ஒரு ரவுண்டு பாத்தீங்கன்னா நாங்க வந்து குளோவாலே போடாம பாத்தீங்கன்னா சுட்டுக்கிட்டே கிடந்தோம். யார் வந்து ஜெயிக்கிறான்ற பாக்குற மாதிரி பாத்தீங்கன்னா நானும் பார்த்தேன். ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா நான் வந்து ஒன்டா பிடிச்சிருவேன். இது பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து குருட்டாம்போக்கு அடிச்சது. இதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா ரவுண்டும் அடிச்சா நல்லா தான் இருக்கும். நான் என்னன்னாலும் பாத்தீங்கன்னா கண்ணை மாத்தவே மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா டபுள் பேர்ல உட் பேக்கர் டெசர்டிக் இதை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்டா அடிக்கணும். ஏன்னா எனக்கு வந்து ஃபுல்லா வந்து ட்ரைனிங் வேணும். இதை வச்சுதான் ஒரு ஜோன்ஸ் மட்டும் இல்லாம என் திறமையை வந்து நான் காட்டணும்னு நினைச்சுதான் வந்து விளையாட பார்ப்பேன். அதே மாதிரி ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த ரவுண்டு பாத்தீங்கன்னா ரஷ் பண்ணுவேன். அவர் எந்த பொசிஷன்ல நிக்கிறாரு மட்டும் பாருங்க. இந்த பொசிஷன் தலையை காமிச்சா என்ன அடிச்சிருவாரு. அதனாலே பாத்தீங்கன்னா தயங்கி வந்து பாத்தீங்கன்னா விளையாடுவேன். மிட் ரேஞ்ச் போக கூடாதுன்னு நினைச்சேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒன்டா போட்டாரு. 3 ரவுண்ட் எப்படி அடிச்சாரோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே மிட் ரேஞ்சில பாத்தீங்கன்னா என்னை முடிச்சு விட்டு போயிட்டாரு. எந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா அந்த தப்பு தான் பண்றேன். நான் என்ன பண்றேன்னே தெரியல. 1க்கு 4னே போகுது. ஒருவேளை 1க்கு 8 முடிச்சிருவான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ரவுண்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டுமே சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பொறுமையா விளையாண்டு பார்ப்பேன். ஆனா அவரு பாத்தீங்கன்னா என்னைய வச்சு பாத்தீங்கன்னா நக்கல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பாத்தீங்கன்னா கண்ணை வச்சு சூடல அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி என்ன ஒன்டா பாடிடா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா என்னை நக்கல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. என்னால பாத்தீங்கன்னா சரியா ஒன் டாப் அடிக்க முடியல. நானும் குளோவல் போட்டு என்னென்னமோ பண்ணி பாக்குறேன், ட்ரை பண்ணி பாக்குறேன். அதனால என்னால பாத்தீங்கன்னா ஒன் டாப் அடிக்கவே முடியல. அவரு பாத்தீங்கன்னா என்னை வந்து நல்லா ஃபன் பண்ணிட்டாரு. இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா நல்லாவே ஃபன் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா குருட்டாம்போக்குல பாத்தீங்கன்னா டபுள் பேர்ல வச்சு பாத்தீங்கன்னா ஹெச்ஆர் அடிச்சிருவேன். மட்டும் இல்லாம வெறியா பாத்தீங்கன்னா அமௌண்ட்டும் போட்டு விட்டுருவேன். எனக்கு பாத்தீங்கன்னா கடுப்பாயிருச்சு. அதனால பாத்தீங்கன்னா அமௌண்ட் போட்டு விட்டுருவேன். இனி விடக்கூடாது. கொஞ்சம் பாத்தீங்கன்னா எனக்கு ஒன் டாப் அடிக்க வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கில்லோட பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரஷ் பண்ணுவேன். அவரு பாத்தீங்கன்னா எனக்கு போட்டியா பாத்தீங்கன்னா அவருமே ஃபுல்லா வந்து ரஷ் பண்ணி விளையாடுவாரு. ஆனா அவரு பாத்தீங்கன்னா ஹெட்செட் அடிக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா குளோவாலே போடாம பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா பிளேயரா இருந்தா அசால்ட்டா அடிச்சிருப்பானுங்க. நான் பாத்தீங்கன்னா பெரிய பாட்டா இருந்திருப்பேன். ஒரு அடி கூட பாத்தீங்கன்னா மேல படல. இதுல இருந்து எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா 1 சொன்னேன் இந்த ரூம் மேட்சுக்குலாம் நான் சரிப்பட்டு வர மாட்டேன். அதனால பாத்தீங்கன்னா என்னையெல்லாம் கூப்பிடாதீங்க, 1 சொன்னலாம் கூப்பிடாதீங்க. இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அவரும் தவிக்கிட்டு நானும் தவிக்கிட்டு பாத்தீங்கன்னா குளோவாலே போடாம பாத்தீங்கன்னா உழப்பிட்டு கிடந்தேன். நான் அங்கிட்டு இங்கிட்டு மேப்பை தொட்டுட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு கிடந்தேன். அவர் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு கிடந்தாரு. கடைசி வரைக்கும்
பாத்தீங்கன்னா யாராலையும் பாத்தீங்கன்னா ஒன் டாப் அடிக்கவே முடியல. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ஜோனுமே கிட்ட வந்துடும். கடைசியா பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா குருட்டாம்போக்கில பாத்தீங்கன்னா அடிச்சிருவேன். நானும் இந்த ஒரு ரவுண்ட் பாத்தீங்கன்னா திரும்பியும் பாத்தீங்கன்னா எமோட் போட்டு அவரை பாத்தீங்கன்னா வெறுப்பேத்த ஆரம்பிச்சிருவேன். 3-4 பாத்தீங்கன்னா மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சுறுசுறுப்பா போய்கிட்டு இருக்கு. இந்த ரவுண்ட்ல இருந்து யார் ஜெயிக்க போறான்னு தெரியல. அதனால நம்ம கொஞ்சம் கவனமா விளையாடணும். முடிஞ்ச அளவு ஷார்ட் ரேஞ்சில தான் விளையாடணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஏறு. அப்படியே ஷார்ட் ரேஞ்சில ஒரு கொடுத்துடலான்னு பார்த்தா எனக்கு கொடுத்துருவாரு டக்குன்னு. நான் எமோட் போட்ட வாக்குற பாத்தீங்கன்னா எனக்கு நக்கர் அடிக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா எமோட் போடுறாரு. இந்த ரவுண்ட் பாத்தீங்கன்னா வந்து புதுசா இருக்கட்டும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சுக்கு பாத்தீங்கன்னா டபுள் பேரலுக்கு பாத்தீங்கன்னா M10 எடுத்துட்டு பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அவருமே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஏறுவாரு. நம்ம பாத்தீங்கன்னா கொஞ்சம் மூவ்மெண்ட் ஸ்பீடோட விளையாண்டு பார்ப்போம். அப்பனா கொஞ்சம் ஹெட்செட் ஏதாவது குருட்டாம்போல விடுவோம் ட்ரை பண்ணி பார்த்தா நான் என்னென்னமோ அடிக்கிறேன் ஒரு புல்லட். ஆனா எனக்கு ஒண்ணும் உழுகல. அவர் ஒரு ஷாட்ல மட்டும் பாத்தீங்கன்னா என்ன முடிச்சு விட்டு போயிருவாரு. உண்மையா சொல்ல போனா பாத்தீங்கன்னா நான் பாட்டு மாதிரி விளையாடுறேன்னா இல்ல அவர் ப்ரோ பிளேயர் விளையாடுறான்னு கூட தெரியல. இருந்தாலும் பாத்தீங்கன்னா மனசை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல பாத்தீங்கன்னா இருக்கிற கண்ணை வச்சு பாத்தீங்கன்னா இந்த தடவை பாத்தீங்கன்னா வின் பண்ணுன்ற மோட்டிவேஷனோட பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரெஸ்ட் பண்ணுவேன். சுட தெரியாம சுட்டுக்கிட்டு அப்படி இப்படி மூவ்மெண்ட் ஸ்பீட கொடுத்துருந்தாலுமே கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு பாத்தீங்கன்னா தலையிலே பாத்தீங்கன்னா ஒரு ஷாட் கொடுத்துருவேன். உண்மையா சொல்ல போனா பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டாப் அடிச்சிருவேன்ற தைரியத்துல எல்லாம் விளையாடல. சும்மா ட்ராக் பண்றேன் பாத்தீங்கன்னா அதுவா விழுந்துருது. நமக்கு பாத்தீங்கன்னா டெசர்டிகள் பாத்தீங்கன்னா சரியா பாத்தீங்கன்னா அக்ரெசிவ் கொடுக்க மாட்டேது. அதனால பாத்தீங்கன்னா டபுள் பேர்ல பாத்தீங்கன்னா அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டபுள் பேர்ல வச்சு விளையாடலாம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஷார்ட் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா டபுள் பேர்ல வச்சு விளையாடலாம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டபுள் பேர்ல வச்சு ட்ராக் பண்ணுவேன். கொஞ்ச நேரத்துக்கு பாத்தீங்கன்னா மாத்தி பாத்தீங்கன்னா சுட்டுக்கிட்டு இருந்தேன். நான் திடீர்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா பியூர் ரெட்டா பாத்தீங்கன்னா டபுள் பேர்ல ஒரு வச்சா இதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா ரவுண்டும் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்த ரவுண்டுமே பாத்தீங்கன்னா இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ஷார்ட் ரேஞ்ச் அவர் பாத்தீங்கன்னா அவர் வேலைய ஆரம்பிச்சிட்டாரு. எப்பயும் போல பாத்தீங்கன்னா பதுங்கி விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. அதனால பாத்தீங்கன்னா நான் பாத்தீங்கன்னா ஃபுல்லா மூவ்மெண்ட் ஸ்பீடு கொடுத்து பாத்தீங்கன்னா விளையாடுவேன். பாத்தீங்கன்னா எனக்கான டைம் வரும் கரெக்டா பாத்தீங்கன்னா ஹெட்ஷாட் முடிச்சு பாத்தீங்கன்னா முடிச்சு விட்டு போயிருவேன். பாத்தீங்கன்னா என்னாலே நம்ப முடியல. பாத்தீங்கன்னா 6-6 பாத்தீங்கன்னா மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா போய்கிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா 2 ரவுண்ட் தான். அந்த 2 ரவுண்ட் மட்டும் அடிச்சுனா பாத்தீங்கன்னா மாசா வந்து ஜெயிச்சிடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கெத்தா தெரியலாம். ஃபர்ஸ்ட் பண்ண தப்ப வந்து திரும்பி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முடிஞ்சாலும் ஷார்ட் ரேஞ்ச் தான் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ஷார்ட் ரேஞ்ச் ஏறுவேன். எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதே பாத்தீங்கன்னா நடந்துச்சு. கரெக்டா பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹெட்ஷாட் எடுத்து முடிச்சு விட்டு போயிருவாரு. இன்னும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ரவுண்ட் தான் இருக்கு. இவரை பாத்தீங்கன்னா நக்கல் அடிக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா திரும்பி பண்றாரு. இந்த ரவுண்ட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிடணும். இல்லன்னா பாத்தீங்கன்னா மேட்ச் போயிடணும். பாத்தீங்கன்னா ரன் எடுத்து ரெடி ஆயிட்டேன். வீடியோல கொஞ்சம் பாத்தீங்கன்னா உளம்பி இருப்பேன். அதனால பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் சாரி கேட்டுக்கிறேன். என்னால பாத்தீங்கன்னா சரியா வாய்ஸ் கொடுக்க முடியல. முடிஞ்சாலும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. எப்பயும் போல நம்மளோட டபுள் பேர்ல எக்ஸா வச்சு பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஏறி பார்த்த மாதிரியே பாத்தீங்கன்னா அவரும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ஏறி ரெஸ்ட் பண்ணி வந்துட்டு ஒரு இடத்துல எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அந்த ஒரு சான்ஸை என்னால சரியா பாத்தீங்கன்னா பயன்படுத்திக்க முடியல. க்ளோவால சுட்டுக்கிட்டு பாத்தீங்கன்னா என்னோட சான்ஸை பாத்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணிட்டேன். ஃபுல்லா ட்ராக் பண்ணி எப்படியே ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச் போய் டபுள் பேர்ல வச்சு ட்ராக் பண்ணி பார்ப்பேன். ஆனா என்னால பாத்தீங்கன்னா ஒரு ட்ராக் கூட ஒழுங்கா பண்ண முடியல. கடைசியில இந்த மாதிரி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படியாச்சும் நான் அடிச்சிடலான்னு பார்த்தா டெசர்டிகளை வச்சு பாத்தீங்கன்னா அவர் பாத்தீங்கன்னா மண்டையை கலக்கி விட்டு போயிருவாரு. என்னால முடிஞ்ச பெஸ்ட்டை நான் கொடுத்தேன். என்னால பாத்தீங்கன்னா 6 ரவுண்ட் பாத்தீங்கன்னா மதன் ப்ரோ பாத்தீங்கன்னா வின் பண்ண முடியும். என்னைய பொறுத்தளவு இந்த 6 ரவுண்டுமே எனக்கு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. நானாடா இப்படி அடிச்சேன்ற மாதிரி இருந்துச்சு. இந்த வீடியோக்கு 10,000 வியூஸுக்கு மேல போச்சுன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா நம்ம மதன் ப்ரோவோட ரிவெஞ்ச் எடுத்து கண்டிப்பா வின் பண்ணி நான் ஒரு வீடியோ போடுவேன். அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா நம்ம மாற்றவியோட பாத்தீங்கன்னா ரிவெஞ்ச் வீடியோ கண்டிப்பா இருக்கு. அது வந்து கண்டிப்பா எல்லாரும் பாத்துருங்க. பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும். அதை மட்டும் பாத்தீங்கன்னா மறக்காம வந்து அழுத்திருங்க. இன்னொரு வீடியோல வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.